சோய், அந்தால ரெக்கார்ட் பண்றானான்னு கேக்குறா. அவன் ஆமான்னு சொல்றான். அப்போ அவ ஏதோ ஒன்ன கவனிக்கிறா. நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு ஏறிட்டு இருக்கான். அதனால அந்த குரூப்பும் அவனை ஃபாலோ பண்ணி வேற ஒரு இடத்த கண்டுபிடிக்குது. அங்க ஒரு குகை இருந்துச்சு. அந்த இடம் திறக்குது. ஹான் நம்ப முடியாம அது என்ன, ஏன் அந்த இடத்தோட சுவர்கள்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்குன்னு கேக்குறான். அவங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அந்த கல்வெட்டுகள் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விட முற்றிலும் வித்தியாசமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த எழுத்துல மனுஷங்கள அது ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு சொல்லி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சுவர்கள்ல நிறைய டிராயிங்ஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு பெரிய வாக்கியத்தை பாக்குறாங்க. நான் வெறுத்த நிறைய பேரை மிஸ் பண்றேன், என்னோட குடும்பத்தையும் தம்பியையும் எல்லாரையும். ஹான் ஆச்சரியப்படுறான். ஏன்னா ஜூனோங்கிற பேரும் அந்த இடத்துல இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க பார்க் சுவோ இந்த இடத்துல இருந்தான்னு சொல்ற வாக்கியத்தை பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. ஹான், இது வரலாற்றுக்கு முந்தைய குகை ஓவியங்கள் மாதிரி இருக்கு, பெரிய மதிப்பு இருக்கும் போலன்னு சொல்றான். சோய் பார்க் கிட்ட போய், ஒருவேளை நீ இந்த இடத்துல வாழ்ந்தியான்னு கேக்குறா. அந்த பையன் ஒரு கொடூரமான பார்வையோட ஏதோ ஒன்ன பாத்துட்டு இருக்கான். அதுல ஒன்ன பார்த்து, நான் மூன் ஹில்லோட ஓனர் ஆகி 500 வருஷம் ஆச்சு. அங்க நான் சந்திக்க வேண்டிய எதிரிகள்ல ஒருத்தன் ஞாபகம் இருக்கு. அவன் ஒரு பெரிய கருப்பு புலி. நாங்க சண்டை போடும் போதெல்லாம் அவன் எனக்கு மிரட்டலான பார்வையை கொடுப்பான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல சோய், பார்க் நீ ஓகேவான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ இன்னும் அந்த எழுத்துக்களை பார்த்துட்டு ஒவ்வொரு சண்டையையும் அவன் அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அதனால அவனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி தெரியுது. ஹான் குகையை தொடர்ந்து தேடிட்டு, இங்க சில முடிக்கப்படாத பிளேட்ஸும் இருக்கு. எப்படி இந்த பிளேட்ஸ் செஞ்சாங்க, கற்கள் ரொம்ப பளபளப்பா இருக்கேன்னு சொல்றான். அப்போ பார்க் ஓட ஆரம்பிக்கிறான். ஹான் எங்க போறன்னு கேக்குறான். ஜோய் அவளும் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வேகமா வேற ஒரு இடத்த நோக்கி போறான். அப்போ அவன் ஒரு மலையோட உச்சிக்கு வரான். ஆச்சரியப்பட்டு என்னாச்சு இந்த இடத்துலன்னு யோசிக்கிறான். அப்போ சோய் வந்து, என்னாச்சு, இதுதான் நீ வாழ்ந்த இடமான்னு கேக்குறா. பார்க், ஆமா, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. அந்த திசையில ஒரு பனிமூடிய மலை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பழமரங்கள் தோப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த திசையில கடல் இருந்துச்சுன்னு சொல்றான். சோய் ஆச்சரியப்பட்டு, உண்மையிலேயே கடல் இருந்துச்சான்னு கேக்குறா. பார்க், அந்த இடத்துக்கு பேரு மெல்ஸ்ட்ராம் 12, அங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்றான். சோய் ஒரு லெவல் 4 டஞ்சன்ல கடல் உண்மையிலே சாத்தியமானு யோசிக்கிறா. ஒருவேளை பார்க் தான் அந்த வாக்கியங்களை எழுதினானான்னு கேக்குறா. அந்த பையன் ஆமான்னு சொல்றான். பூமியில இருந்த நினைவுகளை மறக்காம இருக்கு நான் எழுதின டைரி. ஆரம்பத்துல நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ மத்த மிருகங்கள்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க அந்த குகையில வாழ்ந்தேன். வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நான் அப்பப்போ இந்த இடத்துக்கு வந்து நிறைய தடவை எழுதுவேன்னு சொல்றான். சோய், லிசர்ட் மேன் இந்த இடத்துல இருந்தாங்களான்னு கேக்குறா. அந்த பையன் இல்லன்னு சொல்றான். அப்போ அந்த பொண்ணு, உன் மிருக நண்பர்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. பார்க், அது சிறுத்த பகுதி. சில லிசர்ட் மேனுக்கு பயந்துகிட்டு அங்கிருந்து நகர்ற அளவுக்கு அவங்க பலவீனமானவங்க இல்ல. அப்போ சோய், அந்த மூடு பணியை பார்க்க முடியுதா, அது டஞ்சனோட முடிவு. அதனால நாம அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றா. அப்போ ஒரு சத்தம் காட்டுல கேட்க ஆரம்பிக்குது. சோய், ஒருவேளை அது லிசர்ட் மேனா இருக்குமோ நீ யோசிக்கிறா. தன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி அதுங்க பதுங்கி இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறா. அப்போ நிறைய லிசர்ட் மேன் அந்த இடத்த ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹான் அவனோட குரூப்போட மேல ஏறிட்டு இருக்கான். சோய், மொத்தம் 102 லிசர்ட் மேன் வர்றாங்க. ஆனா ஏன் அதுங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வர்றாங்க நீ யோசிக்கிறா. அவங்களுக்கு கீழே லிசர்ட் ராஜாவும் இருக்கான். அவன் தலையில ஒரு விசித்திரமான மண்டையோட இருக்கு. பார்க் அந்த மண்டையோட பார்த்து அது அவன் சண்டை போட்ட சிறுத்தைகள்ல ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறான். சோய் குரூப்போட இருக்க சொல்றான். அப்போ அவன் வேகமா மலையில இருந்து குதிச்சு அந்த மான்ஸ்டரை நோக்கி விழுறான். சோய், என்ன பண்ற நீ கேக்குறா. சீன் முன்னாடி இருந்த அந்த பாட்டி ஒரு புறாவை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு மாறுது. அப்போ ஒரு நீல எனர்ஜி அந்த புறாவை சுத்தி வர ஆரம்பிக்குது. சோய் ஆச்சரியப்படுறா. பார்க் திடீர்னு ரெககளை உருவாக்கி அந்த மான்ஸ்டரை நோக்கி வேகமா பறக்குறான். லிசர்ட் ராஜா தன்னோட ஈட்டியை வீசுறான். ஆனா பார்க் ஈஸியா அதை டச் பண்ணி சில நொடிகளுக்குள்ள அந்த லிசர்ட் முன்னாடி வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல ஒரு நீல எனர்ஜி முன்னாடி இருந்த நாயை சுத்தி வர ஆரம்பிக்குது. பார்க் தன்னோட ஓனாய் உருவத்துக்கு மாறி அந்த லிசர்டை தாக்குறான். அதனால அவங்க 2 பேரும் புதர்கள் நோக்கி விழுறாங்க. சோய் ஹீரோவோட செயலை பார்த்து திகச்சு போறா. ஹான் சீக்கிரமா அவனோட குரூப்போட மலையை அடையிறான். சோய், எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ சாகலன்னு சொல்றா. அப்போ அந்த லிசர்ட் மேன் இன்னும் மலையை ஏறிட்டு இருக்காங்க. சோய், லிசர்ட் மேன் 30 மீட்டர் தூரத்துல வர்றாங்க, நாம சண்டைக்கு தயாராகணும்னு சொல்றா. கேமராமேன் ஒரு பெரிய கல்லை பிடிச்சி நான் சண்டைக்கு ரெடின்னு சொல்றான். ஹான் தன்னோட கிராஸ்போவை பிடிச்சி இப்ப வாங்கடான்னு சொல்றான். அப்போ ஜூனோ எந்த வெப்பனும் இல்லாம ஒரு கல்லை பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த லிசர்ட்ஸ் கிட்ட வருது. ஹான் தன்னோட அம்பை எய்றான். நம்ம ஹீரோ கிட்ட திரும்பினா அவன் அந்த பாஸோட ஒரு கடுமையான சண்டையில இருக்கான். அவனால அதை சீக்கிரமா முடிக்க முடியும் போல தெரியுது. அப்போ அவன் அதோட தலையில இருந்த மண்டையோட கிழிச்சு, சிறுத்தைகள் எங்கன்னு பாஸ் கிட்ட கேக்குறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஏற்கனவே செத்து போச்சு போல. மலைக்கு திரும்பினா பார்க்கோட குரூப் இன்னும் அந்த லிசர்ட் மேன்ஸோட சண்டை போடுது.
கேமராமேன் லாங் ரேஞ்ச் வெப்பன் ஷார்ட் ரேஞ்ச் வெப்பனை விட அதிகமா டைமென்ஷனல் எனர்ஜியை யூஸ் பண்ணாதான்னு கேக்குறான். ஹான் பவர் லிமிட் இல்ல, அது ஒருத்தரோட லெவலை பொறுத்து இன்னெஃபெக்டிவா இருக்கலாம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல சோய் இன்னும் நிறைய லிசர்மேன் வர்றதா எச்சரிக்கிறா. ஜூனோ தன்னோட 2 வெப்பன்ஸையும் பிடிக்கிறான். ஹான் ஜூனோ திரும்பவும் பைத்தியமாகிட்டான், நாம அவனை குதிக்க விடக்கூடாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல கேமராமேன் ஏதோ ஒண்ணு கவனிக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரும் காத்துல இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த லிசர்மேன் கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வர்றாங்க. பார்க் அந்த லிசர்மேனை முடிச்சிட்டான் போல. விரக்தியில கேமராமேன் பாதுகாப்பான இடத்தை தேட சொல்றான். அப்போ அந்த லிசர்ட் பாஸ் மலையில வந்து விழுது. சிஸ்டம் பார்க் டெவலப் ஆயிட்டான், விண்டபிலிட்டி அன்லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. வெடிப்பால நிறைய மான்ஸ்டர்ஸ் கீழே விழுந்துச்சு. அப்ப மலையும் உடைய ஆரம்பிக்குது. சோய் எல்லாரும் கவர் எடுக்க சொல்றா, ஆனா அது பத்தல. எல்லாரும் தரையை நோக்கி விழுறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸும் விழுந்துச்சு. அதனால ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஆனா சோய் தன்னை காப்பாத்திக்கிட்டான் போல. எல்லாரும் ஓகேவான்னு கேக்குறா. கொஞ்ச நேரத்துல நம்ம கேமராமேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான். ஹான் தான் இன்னும் உயிரோட இருக்கிறதுல சந்தோஷப்படுறான். அவன் பக்கத்துல ஜூனோவும் முழிச்சிருக்கான். பார்க் தன்னோட மனுஷ உருவத்துக்கு திரும்பி டோர் திறந்துருச்சு, நம்ம போகலான்னு சொல்றான். அதனால எல்லாரும் வேகமா எந்திரிச்சு பூமிக்கு வராங்க. இத பாத்துட்டு இருக்க கேமராமேன் என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம இங்க என்ன நடந்துச்சு நீ கேக்குறான். வெளிப்புறத்துல அந்த போர்ட்டல் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்போ மிசோவும் அந்த சோல்ஜர்ஸ் குரூப்பும் நம்ம ஹீரோக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம குரூப் வருது. அப்போ அந்த சோல்ஜர் அமைதியா எல்லாத்தையும் பாக்குறான். அந்த குரூப் எந்த சேதமும் இல்லாம திரும்பி வந்திருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஆளு அது பார்க்கா அவன் கொஞ்சம் பலவீனமா தெரியறானேன்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துல மிசோ நம்ம ஹீரோ கிட்ட போய் வணக்கம் சொல்ல முயற்சி பண்றா. ஆனா அவன் ஒரு புறாவா உருமாறி எங்கேயோ பறக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த இன்னொருத்தன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன் உண்மையிலேயே புறாவா மாறிட்டானான்னு யோசிக்கிறான். அப்போ மிசோ ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறா. சாய் நீங்க நெகோஷியேட் பண்ண வந்திருந்தா நீங்க போகலாம்னு சொல்றா. மிசோ ரெக்கார்டிங்க்கு என்னாச்சுன்னு கேக்குறா. சாய் சீஃப் கிம்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி போங்கன்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு நானும் உங்க கூட வரணும்னு சொல்றா. சாய் எதுக்குன்னு கேக்குறா. அந்த பொண்ணு பார்க்க அப்சர்வ் பண்ற மிஷின் இதோட முடிஞ்சுது, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உனக்கு டியூவோட வடக்கு பக்கத்துல இருக்கிற ஃபீல்டோட எல்லையில உதவி செய்ய ஒரு மிஷின் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தன் போர்ட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 4 மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. ஏன்னா எக்யூப்மெண்ட்டை பாத்துக்கிறதுக்கு மினிமம் 4 பேர் தேவைன்னு சொல்றான். ஜூனோ அந்த ஆளோட கையை குலுக்கி ரிலாக்ஸா இருங்க, நாங்க உங்களை கெஸ்டா பாத்துக்கிறோம்னு சொல்றான். நம்ம ஹீரோவோட தம்பியை பார்த்த ஆளு ஆச்சரியப்படுறான். என்ன நிஜ வாழ்க்கையில அவன் முற்றிலும் வித்தியாசமா இருந்தான். சீன் இன்னொருத்தன் திரும்பி போங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறதுக்கு கட் ஆகுது. ஹீரோவோட சேர்ந்து வேலை பார்க்க தானே வந்தோம்னு கேட்கறான். மிசோ திரும்பி போங்க, உங்களோட சேலரிய பத்தி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டைரக்டர் அவனுக்காக காத்துட்டு இருக்காரு, அதனால நாம உடனே திரும்ப போகணும்னு சொல்றா. அந்த ஆளு அது பிரச்சனை இல்ல, பார்க் ஏன் நம்மள மீட் பண்ண மறுத்துட்டான்னு கேக்குறான். அதனால அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது. ஹானும் ஜூனோவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹான் அந்த ஆளு பேசுற விதம் ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்றான். ஜூனோ கண்டுக்காதன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல சீன் நிறைய பஸ்ஸஸ் எங்கேயோ போறதுக்கு கட் ஆகுது. அடுத்ததா டைரக்டர் மிசோவை கூப்பிட்டு எங்க இருக்க, எல்லாத்தையும் பிரஸ் கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு மேனேஜ்மெண்ட் டீமை தவிர மத்த எல்லாரும் இப்போதைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அதனால இதை அப்புறமா சரி பண்ணலாம்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல நம்ம கேமராமேன் சில பேருக்கு ஒரு ரெக்கார்டிங்க காட்டுறான். அதுல ஒரு கொரியன் கல்வெட்டு இருக்கு. அப்போ அவன் எல்லாரும் இந்த கொரியன் கல்வெட்டை பாத்தீங்களா, இந்த கல்வெட்டுல குகையோட சுவர்கள்ல எழுதப்பட்டிருந்த பார்க் சூஹோவோட டைரிய கண்டுபிடிச்சோம். ரெக்கார்டிங்ல பார்க் திடீர்னு குதிச்சு லிசார்ட் ராஜாவை தூக்கி வீசுறான். அப்போ அந்த ஆளு துரதிருஷ்டவசமா என்னால டஞ்சனுக்குள்ள இன்னும் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனா வெளியே இருக்கும்போது என்னால முடிஞ்சதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் பார்க்கோட உருவத்தை பார்த்துட்டு அது புறாவான்னு கேக்குறான். அதுக்கு பிரசன்டர் ஆமா, அவன் டேம் பண்ண மிருகங்களோட பவரை யூஸ் பண்றான்னு நாங்க நினைக்கிறோம், இதோட ரெக்கார்டிங் முடிஞ்சதுன்னு சொல்றான். அப்போ வெள்ள முடி இருக்கிற ஆளு பார்க் அந்த லிசர்ட் ராஜாவை சமாளிச்ச விதம் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றான். டைரக்டர் லெவல் 4 டஞ்சன்ல இருக்கிற லிசர்ட் ராஜாவோட பலம் B ரேங்க் லெவலுக்கு இருக்குமா? ஆனா பிரசன்டர் இல்ல, அந்த லிசர்ட் ராஜாவோட பவர் ஒரு A ரேங்க்குக்கு சமம். அந்த பையன் ஒரு A ரேங்க் மான்ஸ்டரை ஈஸியா தோக்கடிச்சிட்டான். திரும்பவும் டைரக்டர் அப்போ பார்க் சூவோ S ரேங்க்குக்கு மேலையா? ஆனா சாய் அவனோட இப்போதைய டைமென்ஷனல் எனர்ஜி E ரேங்க் தான், ஆனா அவனோட சாதாரண சண்டை திறமைகள் S ரேங்க் லெவலுக்கு இருக்கும். அவனால குறைஞ்சது SSS ரேங்கை ரீச் பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம பார்க் சூவோக்கு மத்த அவேக்கன்ஸ் மாதிரி லெவல் அப் லிமிட் இல்ல. அப்போ அந்த வெள்ள முடி ஆளு எல்லா ரெகுலர்ஸும் அப்படிதானான்னு கேக்குறான். ஆனா சாய் அவங்க எல்லாரும் அதே மாதிரியான்னு தெரியலன்னு சொல்றா. அப்போ டைரக்டர் போர்ட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்னொருத்தன்
வேரழிவுல காணாம போன எல்லாரும் பார்க் சுகோ மாதிரி திரும்பி வந்தா நம்ம நாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா பிரசன்டர் எக்யூப்மெண்ட் இல்லாம ஒரு போர்ட்டல் வழியா போறதுன்னா வெறும் கையோட போற மாதிரி. அதனால அவன மாதிரி மத்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றான். டைரக்டர் எப்படி இருந்தாலும் முதல் ரவுண்ட் டெஸ்ட்ஸ் கூட பார்க் சுகோ ஒரு லெவல் 4 டஞ்சன்ல இருந்து வந்த ரிட்டர்ன்னு காட்டுச்சு. ஆனா சாய் அப்படி உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றா. அப்போ டைரக்டர் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். உண்மை என்னன்னா அது ஒரு புது கிரகம் இல்ல. இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது பார்க் சுவோட பவரை பத்தின ரகசியம் அந்த டஞ்சனுக்குள்ள இருக்கு. ஆனா பார்க் சுவோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் ஸ்கவுட்ஸை இக்னோர் பண்றான்னு கேட்டுறாரு. அப்போ அந்த வெள்ள முடியாளு ஒருவேளை அவன் தன்னோட சக்தியோட ரகசியத்தை ஷேர் பண்ண விரும்பலையோன்னு சொல்றான். ஆனா சாய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பார்க் சுவோ அந்த மாதிரி ஆள் இல்லன்னு சொல்றா. அப்போ மிசோ நம்ம இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாமான்னு கேக்குறா. ஆனா டைரக்டர் அவனுக்கு இன்னும் என்ன வேணும், நாம ஏற்கனவே அவனுக்கு போதுமானதை விட அதிகமா ஆஃபர் பண்ணிட்டோமே கேக்குறாரு. அப்போ மிசோ அதே காரணத்துக்காக தான். அப்போ சாய் கோபமா அந்த இடத்தை விட்டு போயிட்டு பார்க் சுவோட பலத்தோட ரகசியம்னு அவங்க எத்த சொல்றாங்கன்னு யோசிக்கிறா. அந்த வெள்ள முடியாளு மிசோ கிட்ட நீ உன்னோட ஸ்குவாட் 37 80 சி ரேங்க் இல்லைன்னா அது லெவலுக்கு மேல இருக்கிறவங்களால நிரப்புனா மினிஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனைகளும் தீந்துரும். அப்போ டைரக்டர் நம்ம ஜஸ்ட் டஞ்சன் லூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட அது நமக்கு லாபம் தான் சொல்றாரு. அந்த ஆளு நம்ம வழக்கமான தொகையை விட 3 மடங்கு சம்பாதிக்கலாம், 780% போனஸும் கிடைக்கும். அடுத்ததா டைரக்டர் மிசோ கிட்ட டஞ்சனுக்கு தடையென்ற ஆக்சஸ் கிடைக்க நம்ம பார்க் சுவோக்கு என்ன ஆஃபர் பண்ணணும்னு கேக்குறாரு. ஆனா மிசோ நம்ம கிட்ட ஏற்கனவே போதுமான அளவு ஆக்சஸ் இல்லையான்னு கேக்குறா. வேற ஒரு இடத்துல ஒரு தோட்டம் மாதிரி தெரியுது. ஒரு குழந்தை மேங் மேங் ஜிம் கிட்ட நீங்க ஃபீல்ட்ல இருந்து தக்காளிங்களை அறுவடை பண்ண போறீங்களா கேக்குது. ஆனா மாங்க தக்காளி மட்டும் இல்ல மிளகாய் உருளைக்கிழங்கையும் தான் சொல்றான். அவங்க ஷெட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு குழந்தை நாங்க 100 செர்ரி தக்காளிங்களை அறுவடை பண்ணுவோம், இன்னொரு குழந்தை நாங்க 200 அறுவடை பண்ணுவோம், இன்னொரு குழந்தை ஜாங்யான் வறுத்த உருளைக்கிழங்கும் மிளகாயும் செய்வேன்னு சொன்னான். அப்போ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு மண்வெட்டியை எடுத்து பயிர்களை அறுவடை பண்ண ஆர்டர் கொடுக்கப்படுது. ஆனா இதை செய்யும் போது ஒரு தீய கண் இருக்கிற ஏதோ அவங்கள ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி தெரியுது. சீன் ஒரு சோல்ஜர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம சோல்ஜர்ஸோட எண்ணிக்கையை ரிப்போர்ட் பண்ணி எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனை நடத்தணும். மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, டிடெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. அப்போ சாய் அவளோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு டிடெக்ஷன் டீம் 11ல எந்த இஷ்யூஸும் இல்லன்னு சொல்றா. சோல்ஜர் நாம ஆபரேஷனை ஆரம்பிக்க போறோம். அவங்க டேங்க்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னும் அவளோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சோல்ஜர்ஸ் டியூ பார்டர் எல்லா டஞ்சன் பிரீச்சஸ்னாலையும் நரக மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இன்னொருத்தன் டிடெக்ஷன் டீம் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல கமாண்ட்ல இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையான்னு கேக்குறான். சாய் ஆமா, அதனாலதான் நாம சிக்னல் ரேஞ்சை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு வீல் எழுதி அதை நம்ம குடும்பங்களுக்கு அனுப்பணும். சீன் நம்ம ஹீரோ இருந்த இன்னொரு வீட்டுக்கு கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு சாய் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஆனா அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஹீரோ வழக்கத்தை விட அதிகமா தூங்குறான். அவன் வெறும் லெவல் 4 டஞ்சன்ல இருந்து வந்த ரிட்டர்ன்னு தெரிஞ்சதால டொனேஷன்ஸ் வர்றது நின்றுக்கணும். ஆனா ஹான் எதையோ பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்போ ஜூனோ அந்த இடத்துக்கு வர்றான். ஹான் அவன்கிட்ட உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டுன்னு சொல்றான். அந்த ஆளு மன்னிப்பு கேட்டு நீ ஏதாவது இல்லீகலா பண்ணிட்டு இருக்கியா, அந்த மாங் கால் பண்ணானான்னு கேக்குறான். ஆனா அந்த பையன் இல்லன்னு சொல்றான். ஜூனோ என்னால அவனை ரீச் பண்ண முடியல, ஏதாவது நடந்திருக்குமோன்னு கேக்குறான். ஹான் அவன் தெய்வீக ஞானம் அடைஞ்சிட்டானா, எப்படி இருந்தாலும் அவன் ஜாலியா இருப்பான், இல்லனா குழந்தைங்களோட விளையாடிட்டு இருப்பான்னு சொல்றான். பார்த்துட்டு இருக்க ஹான் உன் கையில என்ன இருக்குன்னு கேக்குறான். அந்த ஆளு என் பாட்டி சொன்னாங்க நான் வைட்டமின் குறைபாடால ஹாலூசினேட் ஆகிட்டு இருக்கேன்னு, அதனால அவங்க எனக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றான். ஹான் ஹீரோ ரொம்ப தூங்குறான்னு நீ நினைக்கலையான்னு கேக்குறான். அந்த ஆளு நான் அவனை எழுப்ப பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்போ பார்க் ரூம்ல அவன் ஏற்கனவே முழிச்சிருக்கான் போல. அவன் முன்னாடி இருக்கிற பெரிய மரத்தை பார்த்துட்டு போர்ட்டல் ஓபன் ஆகும்போது என் நண்பர்களை மீட் பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே நினைச்சேன். ஆனா நான் இப்போ போயிட்டு திரும்பி வந்த இடம் அந்த இடத்தோட ஒரு சின்ன துண்டு தான். என் நண்பர்களை சந்திக்கிறதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி பார்க்காத சிகப்பு லிசர்ட்ஸால நிறைஞ்சிருந்துச்சு. அதனால என் சிகப்பு ஓநாய் குடும்பம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அது மட்டும் இல்லாம என் பெரிய எதிரி க்ரோ, நான் முன்னாடி சண்டை போட்ட அந்த பெரிய கொரில்லாவோட எங்கேயாவது இருக்கலாம். அவங்க எங்க இருக்க முடியும்? அந்த லிசர்ட்ஸுக்கு பயந்து வேற இடத்துக்கு ஓடிட்டாங்களா நீ யோசிக்கிறான். ஆனா அவன் உடனே மனசை மாத்திக்கிட்டு எதுக்கு இவ்வளவு யோசிக்கணும், விதி இருந்தா நாம ஒரு நாள் திரும்பவும் சந்திப்போம். கொஞ்ச நேரத்துல ஜூனோ ரூமுக்குள்ள வந்து முழிச்சிட்டியா, வா சாப்பிடலாம்னு சொல்றான். பார்க் நான் எப்பவோ முழிச்சிட்டேன், அவ்வளவு தூங்குனதுல பசிக்கிறதே தெரியலன்னு சொல்றான்.
அவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. சோயி இன்னும் ஹீரோவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டேபிள்ல 2 பேரோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பிளாண்ட் பொண்ணு எங்க போனான்னு கேக்குறான். அந்த 2 பேரும் அதை கேட்டுதான் ஆச்சரியப்பட்டு, உனக்கு அந்த பொண்ணோட பேரு தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்போ பார்க், அவ பேரு பிளாண்டே இல்லையா, ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறான். நம்ப முடியாம ஹான், அவ பேரு சோயி, அப்போ நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணலையான்னு கேக்குறான். பார்க், நீ இருக்கிற அந்த வீட்டை பத்தி பேசுறியான்னு கேக்குறான். அப்போ ஹான், நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேக்குறான். பார்க், நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியலன்னு சொல்றான். ஜூனு, நீ போனை ஆன்சர் பண்ணாததால சோயி எனக்கு கால் பண்ணா. அது மட்டும் இல்லாம நம்ம கில்டுக்கு புது மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணணும். பார்க், நமக்கு இன்னும் ஆளுங்க தேவைதானான்னு கேக்குறான். ஜூனோ, ஆமா, ஏன்னா போர்ட்டல் மீட்டரை சமாளிக்க ஆளுங்க வேணும். அவளோட டெரிட்டரியில எப்ப ஒரு போர்ட்டல் உருவாகும்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றான். அடுத்ததா நம்ம ஹீரோ ஹான் கிட்ட, புது ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண எங்க போலான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அந்த பையன், என்னோட பழைய பாக்ஸர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா தெரியும்னு சொல்றான். பார்க், அந்த மாங் திரும்பி வந்தானான்னு கேக்குறான். ஜூனோ, அவனும் வரல, அவனோட அட்ரஸும் சொல்லல. கடுப்பான ஹான், அந்த மாங் போனை ஆன்சர் பண்ணல, அவன் அப்படி செய்யற ஆளே இல்ல. சீன் போர்க்களத்துக்கு கட் ஆகுது. அப்போ சோயி இன்னும் அவளோட ஆர்டர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கா. அவளோட போனை பார்த்து அவன் நெக்ராயல்ஸோட ரெட் ஜோன்ல இருக்கிறத உணர்றா. இது ஒரிஜினல் ரூட்ல இருந்துச்சா நீ யோசிக்கிறா. ஆனா அவ எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட போனை ஆஃப் பண்ணிடுறா. சீன் திரும்பவும் பார்க்குக்கு கட் ஆகுது. அவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து 2 மிஸ்டு கால் வந்திருக்கிறத பாக்குறான். கொஞ்ச நேரத்துல அவன் அவளை கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா அந்த நம்பர் ஆஃப்ல இருக்கு. சீன் திரும்பவும் அந்த டேங்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போறதுக்கு கட் ஆகுது. அவங்கள சுத்தி நிறைய ஜாம்பிகள் இருக்கு. அப்போ பார்க் இன்னும் அவளை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சோயியோட போன் ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. பார்க் அவ வெறுமனே ஆன்சர் பண்ணலன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஒரு கார் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருது. மிஸ்ஸோ, ஜூனோ கிட்ட, நாங்க இப்பதான் வந்தோம், நான் ஹீரோவை மீட் பண்ணலாமான்னு கேக்குறா. இன்னொருத்தன் சைட்ல பார்த்து பார்க்க கண்டுபிடிக்கிறான். அவன் ஒரு சேர்ல உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்கான். பார்க், இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தீங்களான்னு கேக்குறான். மிஸ்ஸோ, ஆமா சொல்றா. நம்ம ஹீரோ, உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், ஏன் இன்ஸ்பெக்ட் பண்றதுல இவ்ளோ ஃபோக்கஸா இருக்கீங்கன்னு கேக்குறான். மிஸ்ஸோ, நாங்க உன்னோட எபிலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புறோம். பார்க், நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், 1000 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணா போதும், ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறான். அந்த ஆளு, இந்த நடிப்பை நிறுத்து, நாம ஒரே நாட்டு ஆளுங்க, இந்த நெருக்கடி நேரத்துல நம்ம ஒருத்தர் நல்ல நாட்டு பற்றாளர்களா உதவி செய்யணும். பார்க், நீ என்ன பேசுறன்னு கேக்குறான். அந்த ஆளு, லெவல் 6 டஞ்சன் வர்றது அதிகமாயிக்கிட்டு இருக்கு, டஞ்சன் பிரேக்குக்கான டைம் லிமிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபீல்டுல பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு, பெரிய உணவு தொழிலாளர் பற்றாக்குறையில சமூகத்தை பிரஷர் பண்ணுது, நம்ம ஹீரோ மாதிரி ஸ்ட்ராங்கான திறமைகள் இருக்கிறவங்க ரொம்ப தேவைப்படுறாங்க. பார்க், பாதிக்கப்பட்டவங்கன்னா என்னன்னு கேக்குறான். அந்த ஆளு, கேட்டக்லிஸ்மிக் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் ஃபீல்டுல வாழ்ந்த மக்கள் மத்தியில ஒரு தெரியாத வைரஸ் பரவ ஆரம்பிச்சுது. பாதிக்கப்பட்டவங்க நெக்ரோஃபைல்ஸ்னு சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ரெட் ஏரியாஸ் நெக்ராயல்ஸோட ரெட் ஜோன்ஸ். அந்த ஜோன் விரிவடைஞ்சா தரைவழி போக்குவரத்து துண்டிக்கப்படும், ஃபீல்டுல டஞ்சன் பிரேக்ஸ் இன்னும் கஷ்டமாகும். மிஸ்ஸோ, அது ஒரு போர்ட்டல் வழியா வந்த ஏலியன் வைரஸ்னு நாங்க நம்புறோம். ஆனா அது அவ்வளோ வேகமா பரவுனதால இப்ப இருக்கிற ஆள் பலத்தை வச்சு நிலைமைய சமாளிக்கிறது கஷ்டம். பார்க், டஞ்சன்ஸை ஃப்ரீயா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணா அதுக்கு பதிலா 2 கிஃப்ட்ஸ் கொடுப்பீங்களா? மிஸ்ஸோ, முதல் கிஃப்ட் அவனோட கில்டு லெவல லெவல் 5க்கு உயர்த்துறது. அப்படி பண்ணா அவன் லெவல் 5ம் அதுக்கு கீழே இருக்கிற டஞ்சன்ஸுக்குள்ள போகலாம். அது எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. இன்னொரு கிஃப்ட் அவனுக்கு புது டெரிட்டரியை கொடுக்கறது. நம்ம ஹீரோ டெரிட்டரிக்கு பக்கத்துல வடக்குல இருந்த ஒரு பகுதி, அதை அவனால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறா. பார்க், நீங்க அந்த ஃபீல்ட பத்தி பேசுறீங்கன்னா அந்த நிலம் ஏற்கனவே கைவிடப்பட்டுடுச்சு. ஆபத்துல இருக்கிற சேவலோட கிழக்கு பகுதியை பாதுகாக்க சொல்றீங்களா? மிஸ்ஸோ, சில நகரங்களை தவிர எல்லாமே கைவிடப்பட்ட நிலங்கள். நிறைய பகுதி ஃபீல்ட்ஸா தான் இருந்துச்சு. பெரிய பேரழிவுக்கு அப்புறம் ஃபீல்டுல இருந்தவங்க ஆபத்தை தாங்க முடியாம பாதுகாப்பான இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இருக்கிற பெரிய நகரங்கள்ல போதுமான இடம் இல்ல. பார்க், நான் அந்த இடத்துல அவங்கள பாத்துக்கணுமா? மிஸ்ஸோ, மக்கள் கூடும்போது அவங்க நகரத்தை திரும்ப கட்டுறதுக்கு உதவி செய்வாங்க. டஞ்சன்ஸ்ல வர்த்தக மானியங்களை உருவாக்கி விவசாய நிலங்களை கிளியர் பண்ணுவாங்க. உன்னோட கில்டு டெரிட்டரியை மேனேஜ் பண்ற திறமைக்காக அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அது நிறைய லாபத்தை உருவாக்கும். டஞ்சனோட வர்த்தக மானியத்துல டஞ்சன் பிரேக்ஸ் நடந்தா மாடுலர் மொபைல் ஹவுஸை யூஸ் பண்ணணும். பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு, இது நல்ல ஆஃபர் தான்,
நார்த் கொரியாவுல இப்போதைய நிலைமை என்னன்னு கேக்குறான் மிசோ. பெரிய பேரழிவோட ஆரம்பத்துல அவங்க கமாண்ட் சிஸ்டத்துல ஒரு பெரிய அடி வாங்கினாங்கன்னு சொல்றா. இன்னொருத்தன் கிளர்ச்சிகள் நடந்துச்சு, சிஸ்டம் உடைஞ்சப்போ அவங்க மீன்லாண்டுக்கு தப்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற சர்வைவர்ஸ் உயிர் பிழைக்கிறதுக்காக இடம் விட்டு இடம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களால டஞ்சன்ஸை சிஸ்டமேட்டிக்கா மேனேஜ் பண்ண முடியாததால எல்லா இடத்துலயும் பிரேக்ஸ் நடக்குது. அப்போ கூடிய சீக்கிரம் எல்லாரும் சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு வந்துருவாங்கன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோன்னு யோசிக்கிறான். அவன் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு நாம கான்ட்ராக்ட சைன் பண்ணலாம்னு சொல்றான். சந்தோஷமான மிசோ, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கன்னு சொல்றான். பார்க் 30 நாள் இந்த நாட்டிலே இருக்கணும்னு போட்ட கண்டிஷன் ரத்து செய்யப்பட்டுடுச்சான்னு கேக்குறான். அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. அப்ப பார்க், நான் பர்சனலா 2 விஷயம் கேட்கணும். முதல்ல டைமென்ஷனல் எனர்ஜி மெஷரிங் டிவைஸை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை மீட் பண்ணணும். ரெண்டாவதா என் கில்ட்டோட ஒரு மெம்பர், அவன் பேரு மாங்க், அவனை கண்டுபிடிக்கணும். அவன் திடீர்னு போனை ஆன்சர் பண்றத நிறுத்திட்டான்னு சொல்றான். மிசோ, அந்த 2 கோரிக்கைகளும் ஈஸியா நிறைவேற்றப்படும். நாங்க அதை பாத்துக்கிறோம். எந்திரிச்ச அந்த ஆளு நான் என் மிஷனை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல சீன் ஒரு பில்டிங்குக்கு கட் ஆகுது. அங்க 3 பேர் ஒரு சேர் பக்கத்துல உட்காந்து ஏதோ ஒண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் எஸ்டிலா கில்ட், கொரியாவுல இருக்கிற மிகப்பெரிய நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட மெர்சனரி குரூப். ரெக்ரூட்மெண்ட் வருஷத்துக்கு 2 தடவை தான் ஓபன் ஆகும். ஆனா நிறைய மெர்சனரிஸ் இனிஷியேஷன் ஃபேஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்த கில்டுல சேர்றதே நிறைய மெர்சனரிஸோட கனவு. அதனால உள்ள போறதே ரொம்ப கஷ்டம். ஆனா ஒருத்தர் உள்ள போயிட்டா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அதனால நான் கில்டால ரிஜெக்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் நம்பி அப்ளை பண்ணேன். ஆனா எதிர்பாராத விதமா ஒன்னு நடந்துச்சு. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸை பாஸ் பண்ணிட்டேன். அதனால நான் 3 வருஷம் சின்ன கிளான்ஸ்ல வேலை செஞ்சதுக்கும் ஒரு செல்வாக்குள்ள மெர்சனரியா இருந்ததுக்கும் அங்கீகரிக்கப்படுறேன். ஆனா இது இன்னும் முடியல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ல பாஸ் பண்ண 50 பேர்ல இன்டர்வியூக்கு அப்புறம் 10 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதனால நான் என் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏன்னா இது வாழ்க்கையில ஒரு தடவை வர்ற வாய்ப்பா இருக்கலாம். அப்போ அந்த ஆளுக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. அவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, நீங்க இப்போ ரூமை விட்டு போகலாம்னு சொல்றா. அதனால மத்த குரூப் போக ஆரம்பிக்குது. ஒரு ஆளு, இந்த தடவை ஓபன் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, கேண்டிடேட்ஸ் ரொம்ப சாதாரணமா இருந்தாங்கன்னு சொல்றான். இன்னொரு பொண்ணு, அவங்க போர்ட்ரஸா இருக்கதான் லாயக்கு, அவங்க சப்ளைஸை அவங்க உயர் மாதிரி பார்த்துப்பாங்க. இன்னொரு ஆளு, நான் ஒரு வாழ்வீரனை கண்டுபிடிச்சேன், அந்த பையனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அவன் பேரே ஜியாங், அவன் 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், ஆனா இன்னும் ரேங்க்ல தான் இருக்கான். அந்த ஆளு, அவனோட அவேக்கன்ட் எபிலிட்டி ஃபென்சிங்கா இருந்தா அவனை ட்ரெயின் பண்றதுக்கு வேல்யூ இருக்கலாம், அதனால நான் இவனை தேர்ந்தெடுக்கிறேன். ஒருத்தங்கிட்ட அடுத்த குரூப்பை உள்ள விடுன்னு சொல்றான். அந்த ஆளு அப்போ 46ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ரூமுக்கு கூப்பிடுறான். இன்டர்வியூ திரும்பவும் ஆரம்பிக்குது. இன்டர்வியூ எடுக்கிற ஆளு, ஏன் இங்க 4 பேர் தான் இருக்காங்க, ஜாங் எங்க போனான்னு கேக்குறான். அந்த பையன், ஜாங் திடீர்னு ஏதோ காரணத்துக்காக போயிட்டான்னு சொல்றான். சீன் அந்த பையனோட போனுக்கு கட் ஆகுது. ஏன்னா பார்க் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி என் கில்டுல சேர விரும்புறியான்னு கேட்டிருக்கான். அதனாலதான் அவன் இன்டர்வியூவை விட்டு போயிட்டான். நான் இந்த ஆஃபரை பத்தி யோசிக்க கூடாது, ஏத்துக்கணும்னு நினைச்சுக்கிறான். ஏன்னா பார்க் தான் அவனோட உயிரை காப்பாத்தினவன். கொரியாவிலேயே ரொம்ப பேசப்படுற ஆளு. கொஞ்ச நேரத்துல சீன் திரும்பவும் அந்த டேங்குக்கு கட் ஆகுது. அது போர்க்களத்தை நோக்கி போகுது. இன்னொரு சோல்ஜர், நம்ம உஷாரா இருக்கணும், எங்க பதுங்கிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்போ நிறைய பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கு. சோல்ஜர், ரோட்ஸ் இன்னும் ஆபத்தாகிட்டு இருக்கு, நம்ம வழக்கமான பாதையில இருந்திருக்கணும்னு சொல்றான். இன்னொருத்தன், நாம ஒன்னும் செய்ய முடியாது, நாம நார்மல் ரூட்ல போனா டைமுக்கு வர முடியாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த சோல்ஜர் தன்னோட ஃப்ரெண்ட கூப்பிடுறான். ஏன்னா அவன் ரொம்ப வித்தியாசமான ஒன்ன பாத்திருக்கான். அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான். இன்னும் கிட்டக்க பார்க்கும்போது அவனுக்கு நிறைய ஜாம்பிகள் ஒரு மான்ஸ்டரோட உடம்ப சாப்பிடுறத பாக்குறான். ஒரு மிரட்டலான பார்வையோட ஜாம்பிகள் அந்த டேங்க பாத்துட்டு இருக்கு. சோல்ஜர், ராக்கெட் லாஞ்சரால அவங்கள தூசியாக்குன்னு சொல்றான். ஆனா அந்த ஆளு, நம்ம சுட்டா ஜாம்பிகள் ரொம்ப கொந்தளிச்சு பெரிய கூட்டம் சேர்ந்துரும்னு சொல்றான். அந்த ஆளு, நமக்கு டைம் இல்ல, ஃபயர் பண்ணணும், நாம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா வெளியே போனா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் ஏரியாவில் இருப்போம். கேப்டனோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி சோல்ஜர் ஷாட்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேப்டன் அவங்கள ஓபன் ஃபயர் பண்ண ஆர்டர் கொடுக்கறாரு. அதனால மிசைல்ஸ் லான்ச் ஆகுது. ஜாம்பிகளோட கூட்டத்தை நோக்கி ராக்கெட்டுகள் நேரா பறந்து போகுது. அந்த வெடிப்பு பயங்கரமா இருக்கு. ஜாம்பிகளோட உடல் எல்லாம் சின்ன பின்னமாகி சிதறுது. டேங்குகள் இறக்கமே இல்லாம முன்னாடி போகுது. வழியில மிச்சம் இருந்த எல்லாத்தையும் நசுக்கிட்டு போகுது. ஆனா இந்த தாக்குதல் இன்னும் அதிகமான ஜாம்பிகளை அங்க வர வைக்குது. தப்பிச்ச ஜாம்பிகள் எல்லாம் கத்த ஆரம்பிக்குது. டேங்க்ல இருந்து சார்ஜென்ட் கத்திக்கிட்டே முன்னாடி போங்கன்னு ஆர்டர் போடுறாரு. முழு வேகத்துல ஃபயர் பண்ண சொல்றாரு. பீரங்கிகளும் காது கேறுற சத்தத்தோக பதிலடி கொடுக்குது. அந்த குழப்பத்துல நடுவுல ஒரு வழியை உருவாக்குது. இதே நேரத்துல ஒரு ஒயிட் வேன் ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ரோட்ல செம்ம வேகமா போயிட்டு இருக்கு. திடீர்னு டேஷ்போர்ட்ல பெட்ரோல் தீண்டு போகுதுன்னு சிக்னல் காட்டுது. டிரைவர், ஐயோ பெட்ரோல் தீர போகுதுன்னு கத்துறான். மாங்க் கேம்ப் நோக்கியே போயிரு. வேனும் வேகத்தை கூட்டி வழியை காட்டுற ஒரு சைன் போர்டை தாண்டி போகுது. ஆனா அந்த ஜாம்பிகள் துரத்துறத நிறுத்தவே இல்ல.
மாங்க் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டா போதும், நாம மலை கேம்ப அடைஞ்சிடலாம். டிரைவர் மன்னிப்பு கேக்குறாரு, ஏன்னா அவர்தான் இந்த வழியா போலான்னு சொன்னாராம். ஆனா ஜாம்பிகள் இங்கேயும் வந்திருக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. மாங்க் அந்த துறவி கிட்ட திரும்பி குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சமைச்சு கொடுக்க ஆசையா இருக்குன்னு சொல்றாரு. அந்த துறவியும் இந்த ஆதரவுக்கு நன்றி சொல்றாரு. மாங்க் தொடர்ந்து, வயல்ல இன்னும் நிறைய வேலை இருக்கு, குழந்தைங்க கூட நிம்மதியா சாப்பிடணும்னா இந்த ஜாம்பிகளை விரட்டி அடிக்கணும்னு சொல்றாரு. அந்த துறவியும் ஆமான்னு சொல்றாரு. சின்ன குழந்தைங்கள்லாம் பசியில இருக்கோம்னு சொல்றாரு. ஜாம்பிகளோட அருவருப்பான சத்தம் இன்னும் பக்கத்துல கேக்குது. வேன் கேம்ப் அடைஞ்சதும் மாங்க், கேட் திறந்திருக்கு, வண்டியை மெதுவா போ நான் அந்த ஆளுக்கிட்ட கத்துறாரு. அவர் திரும்பி ஸ்கிரீனை விலக்கி உள்ள பாக்குறாரு. குழந்தைங்க கிட்ட, உங்களால ஓட முடியுமா? வண்டி நின்னதும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடணும். குழந்தைங்க எல்லாம் பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. பக்கத்துல இருந்த பொண்ணுங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாம பெருமூச்சு விடுறாங்க. ஆனா மாங்க் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த தடவை அவர் எல்லாரையும் காப்பாத்தியே தீரணும். ஜாம்பிகள் பார்க்க மெதுவா இருந்தாலும் அது வேகமா இருந்துச்சு. வேன் நின்னதும் பயணிகள் உடனே வெளியே குதிச்சு முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாங்க. ஜாம்பிகள் அவங்கள பின்னாடியே வருது. மாங்க் 2 குழந்தைங்கள தூக்கிட்டு ஓடும்போது பின்னாடி யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அவர் திரும்பி பாக்குறாரு. ஒரு ஜாம்பி அவங்க மேலேயே விழப்போகுது. அந்த உயிரினம் தன்னோட கையை நீட்டி பெருமூச்சு விடுது. ரொம்ப யோசிக்காம மாங்க் குழந்தைங்கள கீழே இறக்கி விட்டுட்டு, ஓடுங்க, திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்றாரு.